வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி 11ஆவது மாதம் 2024. நமக்கு சனிக்கிழமை நடைபெறுது கார்னியா ட்ரா. 681வது ட்ராபா நமக்கு நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை நடந்த நிர்மல் ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கையில் 165 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு வின்னிங் கொடுத்துருக்கோம், ஏபி வின்னிங் கொடுத்துருக்கோம். 3 நம்பருக்கு டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு, நீங்களே பாருங்கள். நம்ம ஆல் போர்டில் 1000% ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருந்தேன். 2 1 இல்லாமல் ஆட்டமே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1 ஏ போர்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஏ போர்டில் 1 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஆல் போர்டும் 1 கொடுத்துருந்தோம். சொன்ன மாதிரியே வின்னிங் கிடச்சிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிது. பார்த்திங்கன்னா பாட்ஸில் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. நம்ம பெண்டிங் நம்பர்ஸு எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நான் கொடுத்துருந்தேன். வந்த ரிசல்ட்டு 165 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்துருக்கோம் பாட்ஸில் என்ன கொடுத்துருக்கோம், அதாவது 105ன்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நமக்கு 0 வந்திருந்தால் ஃபுல் வின்னிங் தான். நமக்கு 6 வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3 நம்பருக்கு நம்ம கொடுத்ததுலேயும் 162ன்னு கொடுத்துட்டோம். வந்த ரிசல்ட்டு 165, நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா 162ன்னு எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 165, எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம 2க்கு பதிலாக 5 கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். இதே 2ஆம் நம்பர் வந்திருந்தாலும் நமக்கு நல்ல வெற்றி தான். நம்ம ஏபிபிசிஏசி கொடுத்ததில் ஏபியில் 16 வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம 4 நம்பர் கொடுத்து வின்னிங் கொடுத்துருக்கோம். ஏபி பிசி ஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம 4 நம்பர் கொடுத்து ஏபியில் நமக்கு 16ங்கிறது நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். 3 நம்பருக்கு நீங்களே பார்த்தீங்க, நம்ம 162 எடுத்தோம், 165 அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 105ன்னு எடுத்திருந்தோம், 165ன்னு ரிசல்ட் வந்துருந்துச்சு. இந்த 2 இடத்துலையுமே நமக்கு மிஸ் ஆயிருச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருக்கலாம். சரி, ஓகே. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம கார்னியா ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நமக்கு சனிக்கிழமை நடைபெறுது. 23ஆம் தேதி 11ஆவது மாதம் 2024. இந்த ட்ராவுக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் நமக்கு என்ன நம்பர் வரலாம், சி போர்டும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு 1 வந்திருக்கு. 1க்கு ஏ போர்டில் நமக்கு 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆப்போசிட் நம்பர்னால் 4 வரணும். இதுக்கு பவர் வந்துச்சுன்னா ஏ போர்டு 6 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் நம்பர் நமக்கு பெண்டிங்லையும் இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஐயும் 6ஐயும் நான் எடுத்திருக்கேன். பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்பர் வந்திருக்கு, 6 வந்திருக்கு. 6க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி வந்துச்சுன்னா 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6க்கு பவர் அடித்தாங்கன்னா 1 வர்றதுக்கு பி போர்டில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பி போர்டு எடுத்துக்கலாம். சி போர்டு நம்ம 5 ரிசல்ட்டாக வந்திருக்கு. 5க்கு நமக்கு பவரில் 0வே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பவரில் வந்தால் 0வே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருக்கல் மெத்தேடில் நமக்கு என்ன நம்பர் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். 165 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் என்ன கிடைக்கிதுன்னா 3 3 5ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு சி போர்டில் 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு 2 3 கிடச்சிருக்கு. அதனால் ஒரு 3 வந்துச்சுன்னா சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்டிங்லேயும் நமக்கு இருக்குது. அதனால் சி போர்டு 0 3,
பி போர்டில் 5 1, ஏ போர்டில் 4 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்பரை கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்பரை கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும். நம்ம வீடியோவுக்கு எல்லா நம்பர்களுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராகவே நீங்கள் வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் உங்களுக்காண்டி 100% ஸ்ட்ராங்காகவே நான் கொடுத்துருக்கேன். பாட்ஸில் வந்து 410 இதை ஒரு நம்பர் எல்லாருமே பாட்ஸ் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 410 எல்லா நம்பர்களுமே பாட்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இதை விட்டால் உங்களுக்கு 053 இதை ஒரு நம்பர் எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. சரிங்களா? 053 ஒரு பாட்ஸு. 410 053 பாட்ஸு. பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு இந்த 2 நம்பருமே நல்ல நம்பராக தான் வந்திருக்கு. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன் பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு. இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து ஆல் போர்டு வந்து நான் ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறேன். உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம்னு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 9 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சிங்கிள் நம்பராக பார்க்கையில் 9 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1000% ஸ்ட்ராங்காகவும் நான் கொடுக்குறேன். 9 இல்லாமல் ஆட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. 9 விட்டால் நமக்கு வேறு நம்பர் வந்தால் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 விட்டால் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0வும் 9ம் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நல்ல நம்பர் தான் 9ம் 0வும். 09ங்கிறத எல்லா நம்பர்களுமே ஆல் போர்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு அதிகமான நம்பர்ஸ்லாம் நான் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருந்துக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்காங்க. உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸை வந்து எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறோங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம கம்மியான நம்பர்ஸாக கொடுக்குறோம். கம்மியான நம்பர்ஸ் கொடுத்து உங்களுக்கான வின்னிங்கை நம்ம ரெகுலராக கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங்கிறது நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். 450 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 408ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 651ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 418ன்னு வர்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குங்க. கம்மியான நம்பர்ஸ் கொடுக்குறோம். 100% வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறோம். 992 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 992 டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா 490 451 758 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம வந்து மொத்தம் 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 8 நம்பர்ஸையும் எல்லாருமே வைக்கலாம். மேட்ச் பண்ணியும் கலந்தும் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் வந்து ரெகுலராகவே வந்து ஃபார்முலா வீடியோவும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சில நாள் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன நம்பர் நம்ம ஃபார்முலா மெத்தடில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் 3 நம்பர் தான். அந்த 3 நம்பர் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவே உங்களுக்காண்டி நான் கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே அந்த ஆப்போசிட் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணை வந்து எல்லா நம்பர்களுமே ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உங்களுக்காண்டி அந்த ஒரு மெத்தேட் நான் வந்து கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே அந்த வீடியோவை வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இரவு ஒரு 8:30 மணி 9 மணிக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வந்துவிடும். பார்த்திங்கன்னா நமக்கு 70ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
3 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகமான நம்பர் கொடுக்கல. ஏபிபிசிஎஸ்சி வைக்கிற நம்பர்களுக்கு 4 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 41, 68, 70, 53. இதை விட்டு வேறு இன்னொரு நம்பர் வந்துச்சுன்னா 50 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரே ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சப்போர்ட்டுக்கு கூட நீங்கள் இந்த 50 எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் 5 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இப்போது நம்ம 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும். அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது. 100% வின்னிங்குங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங்கிறது நான் வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே நம்ம உங்களுக்காண்டி நான் கொடுக்குறேன். 74, 10, 56, 18. சி போர்டு நமக்கு 3 வந்து, பி போர்டில் 5 வந்து, ஏ போர்டில் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 0 வருதுன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? ஏ போர்டு 0. அப்போது உள்ளே 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி 1 வந்துச்சுன்னா நமக்கு 10, 53, 74, 10, 56, 18. 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள் எல்லாருமே இந்த 3 நம்பர்ஸை ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ரெகுலராக ஃபைனல் கெஸ்ஸிங் டியருக்கும் கேஎலுக்கும் ரெகுலர் கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும்தான் ரெகுலராக வந்து நான் கெஸ்ஸிங்காக கொடுத்துருக்கேன். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847. யாரும் கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய கார்னியா ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம். சனிக்கிழமை நடைபெறுது. நல்ல ஒரு ட்ரா தான். கண்டிப்பாக வெற்றி இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.